சிதம்பரம் அருகே 20 அடி பள்ளத்தில் கார் கவிழ்ந்த விபத்தில் கலை நிகழ்ச்சிக்காக வந்திருந்த கேரள பெண் ஒருவர் உயிரிழந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லை வாசலில் கோயில் கலை நிகழ்ச்சிக்காக கேரளாவிலிருந்து விரடி என்பவர் இளம் பெண்களுடன் வந்திருந்தார். கலை நிகழ்ச்சி முடிந்து அவர்கள் காரில் சிதம்பரம் கூத்தன்கோவில் 4 வழிச்சாலையில் வேகமாக வந்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த காரானது 20 அடி பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் கேரளாவின் எர்ணாகுளம் ஏரூர் பகுதியைச் சேர்ந்த 20 வயது கௌரி நந்தா என்ற இளம்பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்ற 9 பேரும் படுகாயங்களுடன் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் கார் பேருந்தில் உரசியதால் ஏற்பட்ட தகராறு கோஷ்டி மோதலாக மாறி 6 பேர் காயமடைந்துள்ளனர். கோழிக்கோடு மாவட்டத்திற்கு உட்பட்ட பாலுசேரி பகுதியில் வேகமாக சென்று கொண்டிருந்த பேருந்தில் அவ்வழியாக வந்து கொண்டிருந்த கார் உரசியதால் இந்த தகராறு ஏற்பட்டுள்ளது. போலீசார் தலையிட்டு இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலை முடிவுக்கு கொண்டு வந்த நிலையில் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்ற இடத்தில் மீண்டும் அவர்கள் மோதிக்கொண்டதால் போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கனமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக 8 மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை கடிதம் எழுதியுள்ளது. கோவை, நீலகிரி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் ஆகிய 8 மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி நாகை, மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி கோவை, நீலகிரி மற்றும் மலைத்தொடர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கனமழை நடவடிக்கை காரணமாக ஏற்படும் எந்த ஒரு அவசர நிலையையும் சமாளிக்க போதுமான தயார்நிலை நடவடிக்கைகளை எடுக்க மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் வாரச்சந்தை இடமாற்றத்தை கண்டித்து வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்யாறு மார்க்கெட் பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளாக வாரச்சந்தை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது 4.40 கோடி ரூபாய் மதிப்பில் வணிக வளாகம் கட்டப்பட்டுள்ளது. இதனால் சாலையில் மட்டும் வியாபாரம் செய்ய வாரச்சந்தை வியாபாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில்